ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து நண்டு வச்சு ஒரு ரெசிபி வந்து நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நண்டை வந்து நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அந்த நடுவால் உள்ளதை எடுத்துடணும். நுனியில் இருக்கிற காலையும் நம்ம வந்து உடச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா நண்டையும் நான் இப்போ உடச்சிட்டு இப்போ இதை க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு இந்த மாதிரி சுத்தமாக. இப்போ எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம். அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடாயிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஓமம் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வந்து வதங்கணும். லைட்டாக வந்து எண்ணெயில் வந்து வதக்கி விட்றேன். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதை வந்து எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். நம்ம எப்போயுமே மிளகாய் தூள் சேர்க்கும் போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் வதக்கி எடுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதை வந்து எண்ணெயில் வந்து வதக்கி விட்டுறேன். நான் அப்படியே வந்து உப்பு சேர்த்துட்டு அது வந்து கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு போகிற வரைக்கும் இப்போ நம்ம வந்து இதை வதக்கிடலாம். க்ளீன் பண்ணி வச்சுருந்தா நண்டை சேர்த்துக்கிறேன். இப்போ நண்டை வந்து கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு தண்ணி வேணுன்னா தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் மூடி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் பாருங்கள், நண்டு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு. ஜீரகமும் மிளகும் வந்து நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா நண்டு கூட வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சோண்டு தண்ணி வந்து சேர்த்துட்டு இது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா நண்டு வந்து வெந்து வந்திருக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நமக்கு குழம்பு மாதிரி வேணால் எக்ஸ்ட்ரா தண்ணி போட்டு கொஞ்சோண்டு மசாலா தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து கிரேவி மாதிரி பண்ணுறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நண்டு வந்து நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இந்த கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்மளுடைய நண்டு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய நண்டு மசாலா வந்து தயாராகிடுச்சு.